அண்மை செய்தி. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றதாக பாடப்பட்டதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற்ற பொழுது முதலாவதாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றதாக பாடப்பட்டதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதில் தாவேகாவுக்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், நீராறும் கடலுடுத்த என தொடங்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு கடந்த வரலாறு பெருமிதம் இருப்பதாகவும், இந்த பாடல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற லட்சியத்தின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசு மாநில பாடலாக அதை அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பெருமை மிக்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலே தமிழ்நாட்டில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலில் ஒலிக்கப்படும் என குறிப்பிட்ட அவர், நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும், அதுதான் வழக்கமான நடைமுறை, பொருத்தமான நடைமுறை எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் புதிய அரசுக்கும் வழக்கமாக உள்ள இந்த நடைமுறையில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், இன்று தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாகவும், இந்த புதிய நடைமுறை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாதது எனவும், தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலாக அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது, மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதையொட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவது பாடலாக ஒலிக்கப்பட்டதாகவும், ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்பட மாட்டாது எனவும், மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறையே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், அதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வும் ஒருமித்த எண்ணமும் அதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் இன்று முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்ட நிலையில் அதில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை எனவும், இனி வரும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.